ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ஃபாசில் ரஃபி. இப்போ நம்ம இருக்கிறது அகத்தி ஐலாண்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த அகத்தியை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். லட்சத்தீவில் மோஸ்ட்லி எல்லோரும் பேசுகிற லாங்குவேஜ் வந்து மலையாளம் தான். எனக்கு கொஞ்சம் மலையாளம் தெரியறனால அதை வச்சு மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் அந்த சைடு நடந்து போனப்போ ஒரு ஃபிஷ்ஷிங் போட் வந்துருந்துச்சு, மீனெல்லாம் பிடிச்சிட்டு. வாங்க அங்கே போய் பார்க்கலாம். ஃபிஷ்ஷிங். ஹாய் ப்ரோ. எங்கள் அகத்தியில் ஃபிஷ்ஷு ரொம்ப சீப்பு, ஈஸியாக கிடைக்கும். இது ஃபிஷ்ஷுன்னு பேர் எந்தானே? டூனா. இது டூனா ஃபிஷ்ஷு. பார்த்தீங்களா? நிறைய இது வந்து 2 நாள் முன்னாடி போன போட்டு இது பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. பாருங்க, நிறைய டிப்பராக வச்சுருக்காங்க. ஃபுல்லாக டூனா ஃபிஷ் தான் பிடிச்சிருக்காங்க போல். நமக்கு வேணும்னா இங்கேயே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு வந்து இப்போவே இங்கே எடை போட்டு விற்கிறாங்க. எவ்வளோன்னு கேட்டப்போ 1 கிலோ 150 நாங்கள். ரொம்பவே சீப்பாக இருக்குது டூனா ஃபிஷ்ஷு. இதை பாருங்கள், இங்கேயே எடை போட்டு கொடுத்துட்ருக்காங்க. அந்த போர்ட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் சின்ன பசங்களாம் ஃபுட்பால் விளையாட்டு இருந்தாங்க. சரி போய் பார்க்கலான்னு போனால் அங்கே அந்த சன்செட் வியூவில் அவங்க விளையாடுறது செம்மையாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு தான் அவங்க சின்ன பசங்க மாதிரி இருக்கானுங்க, ஆனால் அடிக்கிற ஷாட்லாம் செம்மையாக இருக்குது. பசங்கள்லாம் நான் வீடியோ எடுக்கிறது பார்த்ததும் பக்கத்தில் வந்துட்டு வீடியோ காமிங்க, எந்த சேனலில் போடுவீங்களா, சேனலில் போட்டால் நாங்கள் வீடியோ பார்க்குறோம், சேனல் நேம் சொல்லுங்கன்னெலாம் கேட்டாங்க. அப்புறம் நான் ஃபோனில் ஓப்பன் பண்ணி சேனல் நேம்லாம் காட்டினேன். நைட்டு போய் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கானுங்க. நம்ம ரூமில் இருக்கிறவர்கிட்ட அங்கே ஒரு சைக்கிள் இருந்துச்சு, அதை அப்படியே கேட்டு வாங்கிட்டேன். இப்போ அதை ஓட்டிகிட்டு இருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது. ரோட்டில் யாரும் இல்லை, 2 சைடு ஃபுல்லாக தென்னை மரம். இதோ சைக்கிள். நான் ஸ்டே பண்ணுற ஹோட்டலில் பைக் ஏதாவது ரெண்டு கிடைக்குமான்னு கேட்டிருந்தேன். அப்போ அங்கே இருக்கிறவர் என்னை கூட்டிகிட்டு போனார். அந்த வேலை எல்லா இடத்தையும் காமிச்சு கொடுத்தாரு. அவர் காமிச்ச ஒரு விஷயம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த ஐலாண்ட் ஃபுல்லாகவே இந்த ஜென்ரேட்டர் மூலயமா தான் பவர் சப்ளை வருதுன்னாரு. இங்கே இருக்க இந்த டின்னில் தான் டீசல் இருக்குது, இந்த டீசல் மூலயமா தான் இந்த ஜென்ரேட்டர்லாம் ரன் ஆகுது. அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், இங்கே எங்கேயுமே கரண்ட் கம்பியே இல்லையே, எப்படி பவர் சப்ளை ஆகுதுன்னு கேட்டப்போ, இந்த ஐலாண்ட் ஃபுல்லாகவே பவர் சப்ளை வந்து அண்டர் கிரவுண்டில் தான் கொடுத்துருக்காங்களாம். ஸோ அண்டர் கிரவுண்ட்லேருந்து அவங்களுக்கு பவர் சப்ளை போகுது. இங்கே போகிற வழியிலே கோயாஸ்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இங்கேயே நமக்கு தேவையான பொருள் எல்லாமே கிடைக்கும். அப்புறம் இங்கே பிஎஸ்என்எல் டவர் மட்டும்தான் இருக்குது. பிஎஸ்என்எல் மட்டும்தான் சிக்னல் கிடைக்கும். அப்புறம் அங்கங்கே ஏர்டெல் சிக்னல் கிடைக்கும். நம்ம கடைசியாக பைக் ரெண்ட் எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே கொஞ்சம் பைக்கெல்லாம் இருந்துச்சு, அதில் ஒரு நல்ல பைக்காக பார்த்து எடுத்தோம். மேக்ஸிமம் எல்லாமே ஹீரோ, ஸ்ப்ளெண்டர் அந்த மாதிரி பைக் தான் இருக்குது. ஏன்னா இங்கே மைலேஜ் தர பைக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே பெட்ரோல் ரேட் ரொம்பவே அதிகம். பெட்ரோல் இவங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். இப்போ நமக்கு வந்து 100 rupees கிடைக்குதுன்னா இவங்களுக்கு 170, 200 ஆகுமாம்மா பெட்ரோலு. அதுவும் இல்லாமல் பெட்ரோல் பங்க்லலாம் எங்கேயும் போய் வாங்க முடியாது, இவங்க கவர்மெண்ட் தான் தருவாங்க. இப்போ நமக்கு ரேஷனில் சீமனை தர மாதிரி அவங்களுக்கு பெட்ரோல் வந்து ரேஷனில் தருவாங்க. அதே மாதிரி லிமிட் இருக்குது. ஒரு ஆளுக்கு 1 மந்த்துக்கு 10 லிட்டர் தான் தருவாங்களாம்மா. ஸோ ஒரு 2 லிட்டர் வந்து அவங்க கிட்டேருந்து வாங்கினேன். அப்புறம் பைக்கு ரெண்ட் வந்து 100 rupees ஆச்சு பர் டே. ஸோ பெட்ரோலோட பைக் ரெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அப்புறம் இதுக்கு பெருசாக அவங்க எந்த டாக்குமெண்ட்டும் கேட்கல, ஜஸ்ட் என்னோடய பேரும் ஃபோன் நம்பர் மட்டும்தான் கேட்டாங்க, பைக்கு கொடுத்துட்டாங்க. நான் பைக் ரெண்ட் எடுத்ததுமே ஃபஸ்ட்டு வந்த ஸ்பாட் இந்த லகூன் பீச் தான். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செமையாக இருந்துச்சுங்க இந்த ஸ்பாட்டு. அந்த தண்ணி கலர், ஷேடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அங்கே பீச் பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. இங்கே டீ, ஸ்நாக்ஸ், அப்புறம் ஷவர்மாலாம் கிடச்சிது. ஸோ நான் ஒரு ஷவர்மாவும் டீயும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அங்கே உட்காரக்கு சூப்பராக இருந்துச்சு. பீச் கிட்டேயே போய் நம்ம உட்காந்துக்கலாம். அவங்களே கொண்டு வந்து சர்வும் பண்ணி தந்தாங்க. நான் இங்கே பார்த்த சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம்னா, இங்கே பைக்கு யாருமே லாக் பண்ணுறது இல்லை, கீயெல்லாம் பைக்லேயே விட்டுட்டு போயிடுறாங்க. நான் அவர்கிட்ட கேட்டது யாரும் எடுக்க மாட்டாங்களாம், யாருமே எடுக்க மாட்டாங்களாம். ரொம்ப நல்ல பீப்புளாக இருக்காங்க. அப்புறம் நான் பார்த்தப்போ புல்லட்டு, கேடிஎம் எல்லாத்துலேயுமே பைக்கை வச்சுட்டு போயிட்டுருக்கேன். இதுக்கடுத்து நாங்கள் அந்தான் பீச்சுன்னு ஒரு பீச் போனோம். இது இந்த ஐலாண்டோட அதர் சைடில் இருக்குது. இதோட லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அங்கேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருந்துச்சு. அங்கே ஒரு பிரெட் ஆம்லேட் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வியூவெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு, நல்லா சன்செட் ஆகிட்டு இருந்துச்சு. பீச்சோட கலர் ஷேட் எல்லாமே அப்படியே ஒரு டார்க் எல்லோயிஷாக சூப்பராக இருந்துச்சு. இதோட இந்த எபிசோடு முடியுது. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.